பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கிளர்ச்சி படையினர் நேற்றைய தினம் கடத்தியதுடன் 400க்கும் மேற்பட்ட பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்த நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். கிளர்ச்சி படையினர் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். பாகிஸ்தான் நாட்டு ரயில்வே துறைக்கு சொந்தமான ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயிலை பலூச் லிபரேஷன் ஆர்மி என்கிற கிளர்ச்சி படையினர் நேற்று கடத்தி அதில் பயணம் செய்த 450க்கும் மேற்பட்ட பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர். கிளர்ச்சி படையினர் வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்பதற்காக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே 2வது நாளாக இன்றைக்கும் துப்பாக்கி சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஆபரேஷன் எப்படி நடத்தப்பட்டது, ரயில் எப்படி கடத்தப்பட்டது, பணைய கைதிகள் எப்படி அந்த கிளர்ச்சி படையினரால் சிறை பிடிக்கப்பட்டது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் என்பது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த கமாண்டர் ஒருவர் பேசி இருக்கக்கூடிய ஆடியோவையும் அந்த கிளர்ச்சி படை வெளியிட்டிருக்கிறது. 2வது நாளாக இதுவரை நடைபெற்ற இந்த மீட்பு நடவடிக்கையில் மொத்தம் 155 பயணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயதான பயணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இதுவரை 27 கிளர்ச்சி படையை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவை தவிர 37 பயணிகளும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை தவிர இந்த சண்டையில் சுமார் 40 பாகிஸ்தான் வீரர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாது 214 பாகிஸ்தான் வீரர்கள் தற்போதும் பணைய கைதிகளாக கிளர்ச்சி படையின் வசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிளர்ச்சி படையினுடைய மிக முக்கியமான கோரிக்கை பலூச்சிஸ்தான் பகுதியை பாகிஸ்தானிலிருந்து விடுவித்து அதனை தனி நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வந்திருக்கிறது. ஏனென்றால் பலூச்சிஸ்தான் பகுதியை அந்த அரசு 2ஆம் பட்சமாக நடத்துகிறது. இயற்கை எரிவாயு மற்றும் கனிம வளங்களை சுரண்டுகிறது. அந்த பகுதியை சேர்ந்த மக்களை பாரபட்சமாக நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை கிளர்ச்சி படையினர் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். அரசின் வசம் இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சி படையை சார்ந்த ஆதரவாளர்கள் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். அதற்கு 48 மணி நேரம் கெடு வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை விடுவிப்பதும் மிக மிக சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ரயில் கடத்தப்பட்ட போலன் என்கிற பகுதி கரடு முரடான மலைகள் நிறைந்த மிக சவாலான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே மொத்தம் 17 ரயில் சுரங்க பாதைகள் அமைந்திருக்கிறது. இந்த ரயில் சுரங்க பாதைகள் கிளர்ச்சி படையினருக்கு அத்துப்படியாக இருக்கிறது. மாறாக பாதுகாப்பு படையினருக்கு இந்த ரயில் பாதை என்பது சவாலான தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இது மட்டுமின்றி பணைய கைதிகளுக்கு அருகிலேயே இந்த கிளர்ச்சி படையினர் தற்கொலை படையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய உடம்பில் தற்கொலை வெடிகுண்டை கட்டி கொண்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் வெடிக்கை செய்து விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருப்பதால் அவர்களை கிட்டே நெருங்கி மீட்பதிலே பாதுகாப்பு படையினருக்கு தொடர்ந்து சவாலான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பணைய கைதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை தாங்கள் தான் விடுவித்ததாக அவர்கள் கிளர்ச்சி படையினர் கூறுகின்றனர். மாறாக அரசின் தரப்பிலோ அவர்களாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தலையீட்டின் காரணமாகவே இந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் கூறி வருகின்றனர். இந்த ரயிலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் எப்படி சிக்கிக் கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோமேயானால், இந்த பஞ்சாப் மற்றும் பக்துவான் மாகாணத்தை சேர்ந்த பல ராணுவ வீரர்கள் இந்த ரயில் மூலமாகத்தான் தொடர்ந்து பயணம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த ரயிலில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் பயணம் செய்த போதுதான் அவர்களும் இந்த ரயில் கடத்தலே சிக்கிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.